என்னது? சட்டசபையில பொத்திக்கிட்டு உட்கார்ந்திருந்தது ஒரே ஆளு, மேடையில வீரவசனம் பேசுறது ஒரே ஆளா? அந்த லூசு பையன் யாருன்னு தூரமா போன தூர சக்தி, கோர சக்தி, பெருமாள் சத்தியமா கோர சக்தி, எந்த தப்பு பண்ணல, பார சக்தி, வெளியில போக தூர்த்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. பின்றியடா எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. தற்கொரியாமா தற்கொரி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். நீங்க தூய சக்தி இல்ல, திமுக தயவில் ஆட்சிக்கு வந்த கலப்பிட சக்தி. திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, பிரஸ்ஸ பார்த்து பயந்து வர பயந்தாவாடி சக்தி, ஓர சக்தி, மாற்றம்னு சொல்லி வந்த ஏமாற்று சக்தி, கோர சக்தி, சோஃபா சக்தி, பார சக்தி, ரீல்ஸ் சக்தி, தீந்து போன சக்தியும், வாக்குறுதிகளை நிறைவேற்றாத துரோக சக்தி, தூர்த்து போன சக்தியும், ரவுடிகளை அமைச்சராக்கிய அராஜக சக்தி. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஊர்க்காரியா இருப்பா? அதுலயும் ஒரு அம்மா நல்லா டான்ஸ் ஆடும், டான்ஸ் ஆடியே கிட்டத்தட்ட பல கோடி ரூபாவை கோட்டை விட்டு வச்சிருக்கு. நானே அது நானே. நாம ஆட்சியில் இருந்தப்போ வெளிநாடுகள்லாம் போய் முதலீடு எடுத்துட்டு வந்தா இந்த அம்மா 21 days ஓபன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்லாம் பேசி தமிழ்நாட்டுல இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கோட்டை விட்டு வச்சிருக்கு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பட்டி பண்றீங்க? ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இது வந்து என்ன சொல்றதுன்னா, இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு மாற்றங்கள். அப்பா எல்லாத்தையும் மாத்திட்டாரு. இப்போ நான் கேங்ஸ் ஒரு ஆஃப்டர் ஆல் நாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல நாங்க அன்னைக்கு போறோம். அப்ப ஒருத்தர் சொல்றாரு, இதெல்லாம் கண்ணாமண்ணான்னு இருக்கு, சிஎம் என்னைக்கு வந்து முகமுடி போட்டுட்டு வந்து இதெல்லாம் பார்க்க போறாருன்னு தெரியலன்னு. இந்த பக்கம் ஒருத்தன் போனா பாத்தியா? யார் சிவப்பு சட்டையா? அப்படி போயிட்டு லெஃப்ட்ல போயிடு. அந்த ஒரு பயம் வந்திருக்கு பாத்தீங்களா, அதுதான் புரட்சி. என்ன படிச்சிருக்க நீ? பிஏ. ஓ, இன்னும் 10 வருஷத்துக்கு அதையே படி. போலி பரப்புரையை செய்தவர்தான் இந்த முதலமைச்சர் விஜய் என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஏய் பொறுக்கி, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாடு கடனில் தத்தளித்தது போல போலி பரப்புரையை செய்தார் முதலமைச்சர் விஜய். நிதி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகள் மீது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறது சோஃபா மாடல் அரசு. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று பேசுகிறார். பணிக்கு செல்லும் பெண்களில் 42% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என சொல்லியிருக்கிறார் விஜய். அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, மானம் கெட்ட போல. இவையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளா, சோஃபா மாடல் ஆட்சியின் சாதனைகளா என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமது எக்ஸ் தள பதிவில் கேட்டிருக்கிறார். கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. மன்னர் மன்னா, நான் தான். தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார். பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். பாருங்க, மைக்க மக்கள் போடுவாங்க, லைக்க போட்டு இந்த விரல் திரும்பும் திசையெல்லாம் தளபதியின் குரல் என்றால் பேச்சு, தமிழ்நாடுதான் தளபதியின் மூச்சு, அதற்கு மதுரை மாநாடு சாட்சி, 2026 அமைக்க போது ஆட்சி ஆட்சி ஆட்சி, சீரிப்பாய சிங்கம், தமிழ்நாட்டுல தளபதி தான் தங்கம், நாளைக்கு ஆள போது அந்த சிங்கம் எதிர்கட்சி ஆயிடுவாங்க பங்கம், புரியுதா என் தங்கம், பேண்ட் ஷர்ட்னா ஒயிட், தமிழக வெற்றி கழகம் எனக்கு வெயிட், ஆளுங்கட்சி வைக்க போறாங்க மக்கள் வேட்டு, தளபதிக்கு போட போறாங்க ஓட்டு, நாங்க கோட்டைக்கு போறதுக்கான ரூட்டு, தளபதி தான் திரையுலகின் உச்சம், அவர் கன்னத்தில் இருக்குது மச்சம், அரசியல் அவர் அறந்தாரு உச்சம் உச்சம் உச்சம். உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடிவிடு. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திடீரென ஆய்வு மேற்கொண்டார்.
அப்போது திடீரென உடல் நலக்குறைவு காரணமாக மயக்கம் அடைந்த செவிலியரை கண்டும் காணாமல் அமைச்சர் அருண்ராஜ் மற்றும் எம்எல்ஏ ஆகியோர் தனக்கு ஆய்வுதான் முக்கியம் என அடுத்த பிரிவுக்கு சென்று தனது ஆய்வை தொடர்ந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. இவங்க என்ன ரகம்னே தெரியலையே. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கும், அவன் நம்பர் 2 டுபாக்கும். நான் நம்பர் 1 சார். முக்கியமான மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. டேய் சங்கத்தை உடனே இருக்கிற ஒரு காலை ஒடிக்கிறதுக்கா சார் உங்க மினிஸ்டர்ஸ் கேட்டா ஏதாவது சீஃப் மினிஸ்டர் பேசுவாங்க, நாங்க நீங்க எதுவுமே சொல்லாம போறீங்க. கேட்ட ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியும். வித்த காட்டாயா கண்ணுல விரலுட்டு ஆட்டா ஒரு துப்பு கூட கிடைக்கல. அதான் தெரியுது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்படைன்னு சொல்லிட்டு பெண்கள் பாதுகாப்பா ஒண்ணு தொடங்கி இருக்கிறாங்க. குறிப்பா முதலமைச்சர் தொடங்கி இந்த பிங்க் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு வாகனத்தை கொடுத்து அதை இன்னைக்கு பேர் மாற்றம் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு ஒரு பேரை வச்சு பண்ணிருக்கிறாங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டருங்க சிஸ்டர். ஆனா இந்த முதலமைச்சர் அவருக்காக உழைத்த அவருடைய ரசிகையான நீண்ட நாள் ரசிகையான ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த ஒரு பெண்ணு 15 நாட்களாக தொடர் குற்றச்சாட்டு, தொடர் புகார், தொடர் முதலமைச்சர் நடவடிக்கை என்று சொல்லிட்டு அவர் கதறி அழுது கொண்டிருப்பது சிஎம்க்கு கேட்கல. அவர் காதுல இது வரைக்கும் உழல. சூட்டு பேருக்கு காதே கேட்க முடியுது. நம்ம கட்சியை சார்ந்த பாலமுருகன் ஜெயபால் தான் என்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திறந்த வெளியில ஒரு பெண் கதறி அழுவது முதலமைச்சர் காது கேட்கல. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. செருப்பு பிஞ்சு ஆக்ஷன் எடுக்கிறாங்க, கை கால் எடுத்துருவாங்க. ஆக்ஷனும் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாரும் என் மாம மச்சான். தூத்துக்குடி நண்பர் திரு ஏ ஸ்ரீநாத் கழக நிர்வாகி. என்ன உம்மா கொடுக்குற? மீன்துறை அமைச்சர் வெகுநாதா. ஆமா, உன் பேர் என்னப்பா? சிவசுப்பிரமணியம். மீன்துறை அமைச்சர் வெகுநாதா. தாவேகா சார்பில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஸ்ரீநாத் மாறுதலாக திருச்செந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட புன்னக்காயல் பகுதி மக்களிடமும் அவர் நன்றி கூறியுள்ளார். அங்க இருக்கு. அங்கயா? அப்ப இது யாரு? கச்சத்தீவை மீட்போம் தொடர்ச்சியா சொல்லிருந்தாங்க. ஆனா எதுவுமே நிறைவேறல. இந்த அரசு என்ன மாதிரியான செயல்பாட்டுல இருக்க அத பத்தி இப்ப பேச முடியாது. ஏன்? அது மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டோம். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.